அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்களெல்லாம் சந்திக்கிறதுல இன்னைக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் கௌரவ முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளருமான மதிப்புக்குரிய விஜயகலை அம்மையார் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் கௌரவ அமைச்சர் நிமல் சிறிபால் அவர்களே, கௌரவ அமைச்சர் சுசில் பிரேம்ஜெயந்த் அவர்களே மற்றும் இங்கே இருக்கும் ஏனைய முக்கியஸ்தர்களே, அனைவருக்கும் முதல்கண் வணக்கம். கடந்த காலங்களில் ஜனாதிபதி தேர்தல் ஆரம்பித்தோடனே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு நான் பார்க்குறேன், இந்த பகுதியில் இருக்க சில அரசியல்வாதிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு இனவாதின்னு சொல்கிறாங்க. அடேங்க அப்பா, எவ்வளோ பேர் ஒரு ஆச்சரியம். 75 வருஷம் இந்த நாட்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாழ்ந்துட்டு இருக்கிறார். பிறந்து அவரோட அரசியல் வாழ்க்கை 50 வருஷத்தை தாண்டிடுச்சு. அவரோட அரசியல் வாழ்க்கை 50 வருஷம் முடிச்ச பிறகுதான் அவர் இனவாதின்னு ஒருத்தவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இனவாதினா கிழக்கு மாநிலத்தில் ஒரு தமிழ் ஆளுநர் என்னைய நியமிச்சிருக்க மாட்டார். இலங்கை வரலாற்றிலே கிழக்கு மாநிலத்தில் முதல் தமிழ் ஆளுநர்னா அது நான் தான். அப்ப யார் இனவாதி? இதுக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதிகள் இனவாதியா இல்ல தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இனவாதியா? ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதம மந்திரியை பொறுப்பெடுத்து ஜனாதிபதியா இருக்க இந்த காலம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 10ல இருந்து 15 வாட்டிக்கு மேல இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். மக்கள் நேரடியாக சந்திக்க வந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதி அந்த 2.5 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்டி கூட வந்ததில்லை. அப்ப யார் இனவாதி? இனவாதிங்கிற ஒரு பட்டத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கக்கு சூட்டி இனவாதியெல்லாம் நல்லவங்களா மாத்திராதீங்க. ஏன்னா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இனவாதிங்கிறது கிடையாதுங்கிறத உலகமே ஏத்துக்கிட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இப்ப பார்த்தா அடிச்சு பிச்சு ஆளுக்கு நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு வந்து முருகர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வர்றாங்க. தேர்தல் வந்துட்டா உடனே நல்லூர் கந்தசாமி கோயில் எல்லாரும் கண்ணுக்கு தெரிய வந்துடும். அந்த முருகர் அங்கதான் பல வருஷமா அந்த கடவுள் உள்ள இருக்கிறாரு. உனக்கு முழு வருஷத்துல இந்த 5 வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் ஃப்ரீயா இருக்குதா வந்து நல்லூர் கந்தசாமி முருகர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு? இப்படிதான் தேர்தல் பிரச்சாரம் போயிட்டு இருக்கிறாங்க. பொதுவா வடகிழக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் 2 பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. காணி பிரச்சனை, போலீஸ் பிரச்சனை. இன்னைக்கு உங்க இந்த நாட்டில் உங்களுக்கு தெரியும், காணி பிரச்சனைக்கும் போலீஸ் பிரச்சனைக்கும் இந்த மாகாணத்துக்கு மாத்திரம் இல்ல, இலங்கையில் இருக்க 9 மாகாணத்துக்கும் அது கொடுக்க வேண்டி இருக்குது. மீதி 8 மாகாணத்துக்கு கொடுத்து ஒரு மாகாணத்துக்கு கொடுக்கலன்னா நம்ம சொல்லலாம், என்னப்பா நீங்க எல்லா மாகாணத்துக்கும் கொடுத்துட்டீங்க, ஒரு மாகாணத்துக்கு மட்டும் கொடுக்காம இருக்கிறீங்க, தப்புன்னு. இந்த நாட்டில் வாழ்ற சிங்கள மக்கள் வாழ்ற மாகாணத்திலையும் கொடுக்காம தான் இருக்குது, தமிழ் மக்கள் வாழ்ற மாகாணத்திலையும் கொடுக்காம தான் இருக்குது, இன்னும் முஸ்லிம் மக்கள் வாழ்ற மாகாணத்திலையும் கொடுக்காம தான் இருக்கு. அப்ப எந்த மாகாணத்தையும் கொடுக்கலங்கிறப்ப இந்த நாட்டில் அனைத்து மக்களையும் வந்து ஒரே மாதிரி தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுக்காண்டி அதை கேட்க கூடாதுன்னு சொல்லல, அதை கேட்டு வாங்கிதான் ஆகணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல ஒரு விஷயம் என்ன உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன்னா, இங்க இருக்க தமிழ் அரசியல்வாதிகள் கேட்கிறது இந்த மாகாணத்துக்கு காணி உரிமையும் போலீஸ் உரிமையும் கொடுங்க. கொழும்புல இருக்கவங்க சொல்றது நான் மாகாணத்துக்கு கொடுக்க மாட்டேன், முழு நாட்டுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி. பொதுவா எப்படி இருக்கணும்னா, இங்க இருக்க அரசியல்வாதிகள் சொல்லணும், இந்த நாட்டில் வடக்குல கிழக்குல தெற்குல இருக்க ஒரு அமைச்சர், பெரும்பான்மையை சேர்ந்த ஒரு அமைச்சருக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து அதிகாரம் இருக்கிற மாதிரி யாழ்ப்பாணத்தில் இருக்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அமைச்சருக்கோ தெற்கு வரைக்கும் அதிகாரம் இருக்கணும். நீங்க எங்களுக்கு இந்த பகுதி கொடுக்கறது பத்தி பிரச்சனை இல்லை, அது கொடுங்க. ஆனா முழு இலங்கைக்கு காணியிலையும் போலீஸ் அதிகாரத்திலையும் இருக்கிற அமைச்சு பதவிகளை எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுங்க, நாங்க அதை முன்னாடி நின்று முழு இலங்கைக்கு நாங்க வழி நடத்துறோம்னு சொல்லுவோம். ஆனா இது ஒரு வித்தியாசமான ஒரு போராட்டமா தெரியுது. இங்க இருக்கவங்க இந்த பகுதி மட்டும் தான் வேணும்னு அரசியல்வாதி கேட்கறாங்க, அங்க இருக்கவங்க இந்த பகுதி கொடுக்க மாட்டேன் முழு நாட்டுக்கு தான் கொடுக்குறேங்கிறாங்க. இது ஒரு கண்ணாம்பூச்சி ஆட்டத்தை வந்து யாரு வந்து வெளியில கொண்டாட போறதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரியும்,
இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருந்த சூழ்நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பொறுப்பெடுக்கலனா இப்ப இருக்க ஜனாதிபதி வேட்பாளர்கள் யாரும் பொறுப்பெடுக்க தயாரா இல்லாத இந்த சூழ்நிலையினால கடந்த காலங்களில் கோட்டாபய ராஜபக்சே தான் தொடர்ந்து இருப்பார். ஏன்னா வேற யாரும் பொறுப்பெடுக்க வரல. அப்படி ஒரு சூழ்நிலை போயிருந்துச்சுன்னா இன்னைக்கு கேஸோட விலை 15,000 ரூபாய், அரிசியோட விலை 1000 ரூபாய், பருப்போட விலை 800 ரூபான்னு இப்படி கூடிக்கிட்டே போயிருக்கும். ஆனா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்னாடி இந்த நாட்டை பொறுப்பெடுத்தனால படிப்படியா, இது மேஜிக் கிடையாது. இப்ப இங்க இருக்க இந்த மாங்காய் மரம் மாதிரி தான். இந்த மாங்காய் மரம் நீங்க வைக்கிறீங்க, ஒருத்தர் வெட்டிட்டு போயிடுறாரு, திரும்ப உடனே மறுநாள் கிளம்புற மாங்காய் மரம் வச்சா உடனே மாங்காய் வராது. அதுக்கு ஒரு 3-4 வருஷம் அப்படியே செடி வளர்ந்து வந்துதான் மாங்காய் கொடுக்கும். அது மாதிரி பொருளாதார ரீதியில 2 வருடமாக படிப்படியா ஜனாதிபதி அவர்கள் பொருளாதாரத்தை சுமையை குறைச்சிக்கிட்டு வர்றாரு. அப்ப அப்படி குறைச்சிட்டு அவர் ஆதரிக்கிறது புத்திசாலித்தனமா? நான் இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்னு. அது மாதிரி ஒரு நாட்டு ஜனாதிபதி படிப்படியா விலைவாசியை குறைச்சிட்டு வரும்போது அவரை சக்திப்படுத்தி அவரை ஊக்குவிக்கணும்னா கண்டிப்பா இன்னும் வேகமா அவரால் அதை குறைச்சிக்கிட்டு வர முடியும். ஆனா அந்த மாதிரி எந்த விதமான ஒரு சூழ்நிலை இல்லாம ஒருத்தர் செய்ய போறாருன்னு பேப்பர்ல போட்டிருக்காருன்னு கேட்டவருக்கு ஓட்டு போட சொல்லணும்னு சொல்லும் போது, ஒரு நாடு பொருளாதார ரீதியில ஒரு நல்ல நிலைமையில இருக்கும் போது நம்ம எப்படினாலும் முடிவு பண்ணி தேர்தல் வாக்குகள் அளிக்கலாம். ஒரு நாடு ஒரு பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கும் போது அந்த நேரத்தை அதை நிரூபித்த நபர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேங்கிறப்ப அவருக்கு வாக்களிக்கும் போது மாத்திரமே இந்த பிரச்சனையிலிருந்து முழுமையா நம்ம தீர்வாக முடியும். அதை விட்டு பேப்பர்ல நான் இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன், மேடை பேச்சுக்கள் இன்னும் அழகா பேசலாம். இன்னும் 5 மணி நேரம் பேசுறதா இருந்தால் நல்லா அழகா பேசலாம். ஆனா அது செயல்ல நடைமுறைப்படுத்த முடியாது. இதோட கவர்ச்சியா பேசின பல பேர் இந்த நாட்டில் இருக்கிறாங்க, ஆனா நடைமுறைப்படுத்த முடியல. உங்களுக்கு தெரியும், கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி 69 லட்சம் மக்களோட வாக்குகளை பெற்றார், நல்ல அழகா பேசி. ஆனா கடைசியா அவரால் அதை எந்த விதமான ஒரு செயல்பாடு, இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு செயல்பாடு அவரால் பங்களிக்க முடியாம போயிருச்சு. அழகா பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அவங்க போய் எந்த நாட்டு ஜனாதிபதியும் போயிட்டு போலிங்ல நிக்க போறதில்ல, கேஸுக்கோ பெட்ரோல் போடுறதுக்கோ மாத்திரை மருந்து வாங்குறதுக்கோ. 22ஆம் தேதி காலம்புற போலிங்ல போய் நிக்க போறது நம்ம தான். அப்ப நம்ம சிந்திக்கணும், இந்த நாடுல இந்த ஜனாதிபதி பொறுப்பெடுத்த பிறகு, உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு பஸ் கதை சொல்றேன். உங்க யாழ்ப்பாணத்துல இருந்து பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு ஊருக்கு பக்கத்துல இப்ப கிளிநொச்சி போறதுக்கு ரோடு ரொம்ப மோசமா இருக்குது, பாலம்லாம் உடைஞ்சிருக்குது, பஸ்ஸே இல்லை, போக்குவரத்தே இல்லை. அந்த நேரத்தில் ஒரு டிரைவரும் ஒரு பஸ்ஸும் யாருமே வரமாட்டேங்கிறாங்க. பாலத்தில் ஓட்டினா உடஞ்சி பஸ் விழுந்து எல்லாரும் பாதிப்பாயிருவான்னு சொல்லி ஒரு டிரைவரும் ஒரு பஸ் உங்களை 1 வருஷமா பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு திடீர்னு பார்த்தா ஒருத்தன் கலரா பஸ் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு வாங்க நம்ம எல்லாம் அந்த பஸ்ல ட்ரிப்பு போவோம், வாங்க ட்ரிப்பு போனா யாராச்சும் ஏறி போவீங்களா? ஏற்கனவே உடஞ்ச ரோடு, பாலம் உடஞ்சிருக்குது, 1 வருஷம் நம்மள பிரச்சனை இல்லாம கூட்டிட்டு போனோம், அந்த பஸ்ல பயணம் போவோமா? நேத்து நைட்டு புதுசா ஒரு பஸ் டிரைவர் ஒரு பஸ் வாங்கிட்டு வந்த பஸ்ல பயணம் போவானான்னு பார்த்தா எல்லாரும் போற பயணம் நம்மளோட பாதுகாப்பை கருதி. அப்படின்னு இருக்கும்போது 1 வருஷமா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உங்களை யாரை எந்த போலிங்க நிக்க வைக்கல, பொருளாதார ரீதியை குறைச்சிக்கிட்டே இருக்கிறார் சுமைய. அப்படிப்பட்ட ஜனாதிபதியோட பயணம் போறது புத்திசாலித்தனமா? இல்ல நான் இப்படி போறேன் அப்படி போறேன்னு சொல்லி உங்களுக்கு அழைச்சிக்கிட்டு இருக்கிற புத்திசாலித்தனமான சிந்திச்சு இந்த பகுதியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வெற்றி பெற்றோன்னு உங்களோட பகுதியோட அமைப்பாளர் முன்னாள் அமைச்சர் விஜயகல மகேஸ்வரன் அம்மையார் அவர்கள் மிகுந்த ஒரு முக்கியமான ஒரு பதவிக்கு உங்களுக்கு தேவையான அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து அவங்க செயல்படுத்துவாங்க. ஏன்னா அவங்க அமைச்சராக இருந்த காலத்தில் வடகிழக்கு மாத்திரம் இல்லை, மலையாளம் உட்பட இலங்கையில எங்கெங்க தமிழ் சொந்தங்கள் இருக்காங்களோ அத்தனை இடங்களுக்கும் அவங்களோட நிதி சென்று கல்வி வளர்ச்சிக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு பங்களிப்பா இருந்திருந்தாங்க. அதனாலதான் அவங்களோட அழைப்புதலை என்னால தட்ட முடியல. கண்டிப்பாக அவங்களோட அழைப்புதலுக்கு ஏற்று இங்க வந்திருக்கோம். உங்கள்கிட்ட நாங்க எதிர்பார்க்கறது எல்லாம் என்னன்னா, சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களிச்சு
இந்த நாட்டோட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகமான வாக்களை வெற்றி பெற வைக்குமாறு கேட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.